மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவன்னையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஒரு ஆண்டு மாதா பற்றிய தொடரில் நாம் இருக்கின்றோம். இந்த முதல் 7 வீடியோக்கள் மாதாவினுடைய அமல உற்பவத்தை பற்றிய வீடியோக்களாக இருக்கின்றது. இதுக்கு முன்னால் வந்த வீடியோக்களும் சரி, வரப்போகின்ற ஒரு 3 வீடியோக்களும் சரி, அது மாதாவுடைய அமல உற்பவம் என்ற விஷயத்தை பற்றி இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோவில் அமல உற்பவம் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், இது ஒரு பழைய தமிழ் பெயர் அப்படின்னு சொல்லி இதை பற்றிய அர்த்தமே தெரியாமல் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். சரிங்களா? அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அமல உற்பவம். அமல அப்படின்னா என்னன்னு தெரியாது, உற்பவம்னா தெரியும். உற்பவம்னா பிறத்தல், உற்பத்தி ஆகுதல், அதுதான் உற்பவம். அப்போ அமலம் அப்படின்னா என்ன, இதுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விளக்கம் தெரியல. அதை நம்ம தெளிவிக்கிறது தான் நம்மளுடைய இன்றைய வீடியோ. மாதாவை பற்றி ஒரு நல்ல செய்தி தான் இது. அதனால் அமல உற்பவம்னா என்னென்னு பார்க்கலாம். மலம் அப்படின்னம்னா அழுக்கு, அசுத்தம், அசிங்கம், இதெல்லாம் அர்த்தம். அதுக்கு அப்படியே எதிர்ப்பதம் தான் இந்த அமலம். இப்போ தமிழில் ஒரு வார்த்தைக்கு முன்னால் ஆ போட்டிங்கன்னா அது எதிர்ப்பதமாயிரும். நீதி அப்படின்றது ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னால் ஆ போட்டிங்கன்னா அநீதி ஆயிரும், வார்த்தைமே மாறி போயிடும். மங்களம் அப்படின்றது ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை, அதுக்கு முன்னால் ஆ போட்டோம்னா அமங்கலம் ஆயிரும். இப்படித்தான் இந்த மலம் என்ற அழுக்கு, அசிங்கம், கழிவு, அதுக்கெல்லாம் எதிர்ப்பதம் என்னென்னா அதுக்கு முன்னால் ஆ போட்டோம்னா அமலம்னு ஆயிரும். தூய்மை, பரிசுத்தம், மிக 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 நல்ல அப்படின்னு அர்த்தமாயிரும். அப்போ இந்த பெயர் தான் மாதாவுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அமல உற்பவம், அமலோற்பவம் இப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக பரிசுத்தமான அர்த்தம். அப்பழுக்கு இல்லாத, குறையில்லாத, கரையில்லாத, மிக மிக தூய்மையான, கிறிஸ்டல் கிளியர்ன்றோம் இங்கிலீஷில், அதுதான். ஸோ அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை இந்த அமலம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் நமக்கு என்னடா அமலம் அமலம் அமலோற்பவம் அப்படின்னா நம்ம ஒரு மனப்பாடமாக வழியாக வந்த அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு உண்மையான அர்த்தம், மீனிங் பார்த்திங்கன்னா இதுதான். மலம் என்றால் அழுக்கு, கழிவு, அசிங்கம். அமலம் என்றால் தூய்மை, பரிசுத்தம், அப்பழுக்கு இல்லாத, குறையில்லாத, மாசு இல்லாத என்ற அர்த்தம். ஆக இதை ஏன் மாதாவுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, மாதா மிக பரிசுத்தமான தாய், பாவமே செய்யாத, பாவமே தன்னில் இல்லாத அன்னையாக மாதா இருக்கிறாங்க. அதனால தான் அமல உற்பவி அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ அமலம்னா மிக பரிசுத்தமாக, உற்பவம்னா மிக பரிசுத்தமாக பிறந்தவர்கள், உண்டாக்கப்பட்டவங்க. ஆக இதுதான் என்ற அந்த அமலோற்பவம் என்ற அந்த தமிழ் பெயருக்கு அர்த்தமாக இருக்கிறது. இனிமேலுக்கு நீங்கள் இதை அமலோற்பவம் அப்படின்ற வார்த்தையை கேட்குறப்ப இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சு இனிமேலுக்கு சொல்லலாம். அன்பானவர்களே, அடுத்த வீடியோ அமல உற்பவத்திற்கு, மாதாவினுடைய அமல உற்பவ தன்மைக்கு பைபிள் ஆதாரம். இந்த தொடரில் நம்ம பார்த்துட்டு வரோம், இந்த 7 நாள் தொடரில். அதில் அடுத்த வீடியோவில் இன்னொரு பைபிள் ஆதாரம் மாதாவுடைய அமல உற்பவத்திற்கு அடுத்த வீடியோவில் வரும். அவரோடு இருங்கள். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த ஓராண்டு தொடராக வருகின்ற இந்த மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற இந்த தொடர் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் MMJ அப்படின்ட்டு டைப் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், அதை மட்டும் டைப் செஞ்சு கீழே போயிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா இந்த 1 வருட தொடர் மாதா பற்றிய அருமையான செய்திகளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க்கை நான் இந்த யூடியூப்லோட இந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதா பக்தியை பரப்புங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.